வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு VPN செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எதுக்கு VPN யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? VPN அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படமோ ஒரு சீரீஸோ வந்து இந்தியாவில் வந்து தெரியாது, அமெரிக்காவில் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை நம்ம இங்கே இருந்துகிட்டே வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணணும். இப்போ VPN அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு VPN செலக்ட் பண்ணி அதில் வந்து US அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து USல இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒரு VPN வந்து நீங்கள் லாகின் பண்ணிட்டு அந்த VPN வழியாக நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் என்னென்ன படம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறனால நம்மளுக்கு தெரியலையோ அந்த படத்தை எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் ஒரு படம் இல்லைனா ஒரு சீரீஸ் பார்க்கறதுலேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டீஸ், இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் பண்ண முடியாத நிறைய ஆக்டிவிட்டீஸ், இப்போ கிரிப்டோ கரன்சிஸ்லாம் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கு நிறைய பேர் VPN யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசிக்காகவே நிறைய பேர் வந்து VPN யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களை வந்து டேரெக்டாக யாரும் ட்ராக் பண்ண முடியாது, ஆன்லைன் ஃபோர்ஜரி ஃப்ராட் எதுவும் பண்ண முடியாது. ஸோ VPN அப்படிங்கிறது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அந்த VPN நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த VPN யூஸ் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த VPN யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் மாறலாம். ஸோ என்னென்னு நம்ம லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இப்போ நம்ம VPN யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அந்த VPN சைட் வந்து டேரெக்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நம்மளே ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த VPN சைட்டோட லாகிங் பாலிசி என்ன அப்படின்னு பார்க்கணும். லாகிங் பாலிசி என்னென்னா, நம்ம வந்து ஆன்லைனில் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன சைட்டுக்கு போகிறோம், என்னென்ன டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், என்னென்ன இன்புட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க லாக் பண்ணி வச்சுக்குவாங்க. அதாவது அவங்க சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போ லாகிங் பாலிசி பொறுத்த வரைக்கும் 100% சேவ் பண்ணி வச்சுருவாங்க. 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்மளோட டேட்டா அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ லாகிங் பாலிசியில் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற டேட்டாஸ் எல்லாமே வந்து சேவ் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு VPN நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். லாகிங் பாலிசி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ப்ரைவசி கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த VPN-உடைய என்கிரிப்ஷன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நிறைய VPN சைட்ஸ் பார்த்தீங்கன்னா VPN அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அதில் வந்து என்கிரிப்ஷன் வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதில் வந்து யாராவது உங்களை வந்து ஆக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா உங்களுடைய ஆக்சஸை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிட முடியும். நம்ம நினைக்கிறோம் வைரஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர், நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து ரேன்சம் வேர்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து அவங்க சரியான செக்யூரிட்டி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். அதே மாதிரி இப்போது உங்கள் VPN சைட்டும் வந்து செக்யூரிட்டி சரியாக இல்லை, என்கிரிப்ஷன் லெவல் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ என்கிரிப்ஷன் லெவல் வந்து நல்லா இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ரெண்டாவது விஷயம். அடுத்தது நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற VPN சைட்ல எத்தனை சர்வர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சில VPN சைட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 சர்வர் இருக்கும், நிறைய கண்ட்ரிஸோட சர்வர் இருக்கும். ஸோ நிறைய சர்வர் ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்க வந்து இன்னும் ஃபாஸ்டா, இன்னும் எஃபிஷியண்டா நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணலாம், நீங்க வந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கிற, நிறைய சர்வர்ஸ் இருக்கிற VPN செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற VPN உடைய ஸ்பீட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம சிஸ்டம் நல்ல சிஸ்டமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்பீடான கனெக்ஷனாக இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி VPN சிஸ்டம் வந்து ரொம்ப டவுனாக இருந்ததுன்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற VPN சைட்டில் ஸ்பீடு எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற VPNல என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் தராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆன்டிவைரஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி என்கிரிப்ஷன் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான டேட்டாவும் சேவ் பண்ண மாட்டாங்க, நம்ம கிட்ட இருந்து எந்த விதமான பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கேட்க மாட்டாங்க, நேம் மட்டும் தான் கேட்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து VPN செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணுற VPN சைட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா VPN அப்படிங்கிறது வந்து ஒரு ஏலியனான விஷயம் கிடையாது. நம்ம வந்து இப்போது தினசரி வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக VPN யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன டாஸ்கில் வந்து VPN யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு VPN யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த VPN வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சப்போஸ் அந்த VPN உடைய குவாலிட்டி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி VPN யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நீங்கள் எது மாதிரியான டாஸ்க் வந்து VPN யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.
வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம VPN அப்படின்னா என்ன, த பெஸ்ட் 5 VPN சைட்ஸ் ஃபார் ஆண்ட்ராய்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க VPN அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து VPN சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா VPN அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து VPNனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ VPN அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். VPN பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணணும், நம்மளுக்கு இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கீங்க, ஒரு பப்ளிக் நெட்வொர்க் வந்து அதில் கனெக்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு காஃபி ஷாப்பில் இருக்கீங்க, அங்கே வந்து உங்களுடைய ஃபோனை கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய IP அட்ரஸ் வந்து அவங்களுக்கு போயிடும். ஸோ இது வழியாக வந்து யாராவது வந்து அந்த நெட்வொர்க்கை ஆக்ட் பண்ணி உங்களுடைய பர்சனல் டேட்டாவை எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா VPNோட வேலை என்னென்னா உங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிரும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் VPN. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் வேற எங்கேயோ இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூடியூப்லேருந்து, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து, ப்ரைம் வீடியோலேருந்து எல்லா வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு சீரிஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து யூஎஸில் வந்து ஓப்பனாக இருக்கும். நம்ம இந்தியன் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது, யூஎஸ்க்கு மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு VPN யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த VPNல போய் உங்களுடைய ஜியோ டேகிங் வந்து யூஎஸ்ன்னு மாற்றிட்டிங்கன்னா யூஎஸில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து என்னென்ன சீரீஸ்லாம் ஓப்பனாக இருக்கோ அது எல்லாமே நீங்கள் இந்தியாவில் இருந்தே பார்க்கலாம். ஸோ ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று என்னென்னா உங்களுடைய ப்ரைவசியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், உங்களுடைய டேட்டா வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. எந்தெந்த வெப்சைட் நீங்கள் வந்து ஃபோனை டைரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுடைய டேட்டா வந்து அவங்க திருடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. VPN யூஸ் பண்ணும்போது அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா உங்களுடைய லொக்கேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வேறு லொக்கேஷன் வந்து லாகின் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து இது வந்து வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சரை வந்து நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட்லேயே நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் செட்டிங்ஸில் போய் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி VPN அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் VPN அப்ளிகேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷன் வேணும், எது மாதிரி நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும் உங்களுடைய ஐடென்டிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் வந்து பெய்டு வெப்சைட்ஸாக தான் இருக்குது. நீங்கள் வந்து மாதம் வந்து இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 5 வெப்சைட் உங்களுக்காக தேடி எடுத்து வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. அதே நேரத்தில் உங்களுக்கு VPNனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதமும் நீங்கள் வந்து இவ்வளோ GB ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வின்ஸ்கிரைப் VPN அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கனடா பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இதில் பெய்டு லாகினும் இருக்குது, ஃப்ரீ லாகினும் இருக்குது. ஃப்ரீ லாகின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10 GB கண்டென்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் 5 GB தராங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வின்ஸ்கிரைபை வந்து ட்விட்டரில் வந்து டேக் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் 5 GB தராங்க. இது வந்து அட்வர்டைசிங் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வின்ஸ்கிரைப் VPN பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிலிட்ரி கிரேட் என்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு VPN. அதே நேரத்தில் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட் நோ லாக்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் என்ன சைட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்க, எதுக்கு ஆக்சஸ் பண்ணுறீங்க, எதுவுமே வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு VPN வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து குளோபல் கண்டென்ட் பார்க்கணுங்கிறக்காக தான் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் வழியாக வந்து அதை பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பெய்டு அக்கௌண்ட்டில் தான் வந்து அதை பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற VPN அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா i.me அப்படிங்கிற ஒரு VPN அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் தராங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 10 GB வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்டெல்த் கார்டு அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இருக்கிற எந்தெந்த ஆப் வந்து VPN வழியாக கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அதை டிசைட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3 அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து VPN மூலிமா நான் கனெக்ட் பண்ணணும், மற்றதெல்லாம் வந்து யூஸ்வலாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செலெக்ஷன் வந்து இதில் பண்ணிடலாம். அது வந்து ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ரொம்ப லைட்டான ஆப். மொத்தமாகவே உங்களுக்கு வந்து 60 MB தான் ஆகும். இதில் வந்து ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸை வந்து உங்களால் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியாது குளோபல் கண்டென்ட். பட் நீங்கள் வந்து யூடியூப், ஸ்பாட்டிஃபை இது மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம்.
இது எல்லாத்தையும் தாண்டி இதில் வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு ஆக்டிவ் டிவைஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2-3 ஆண்ட்ராய்ட் டிவைசஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியாது. மற்றபடி இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் டிவைஸ்லையுமே நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற VPN அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் VPN அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சர்லாண்ட் பேஸ்ட் கம்பெனி. சுவிஸில் வந்து எந்த பொருள் இருந்தாலும் வந்து நம்ம வந்து அதிக மதிப்பீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்விஸ் சாக்லேட், ஸ்விஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஸ்விஸ் VPNும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் மட்டும் உங்களால் நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் ஃப்ரீ அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து யூடியூப், ஸ்பாட்டிஃபை, அது இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைன் கேம்ஸ் கூட விளாட்லாம். இதில் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இதில் வந்து நீங்கள் பே பண்ணி லாகின் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இவங்க வந்து இவங்களுடைய சர்வர்ஸ் வந்து சில கண்ட்ரீஸில் வச்சுருக்காங்க. லைக் யூஎஸில் வச்சுருக்காங்க, நெதர்லாண்ட்ஸில் வச்சுருக்காங்க. அவங்க சர்வர் வந்து எங்கெங்கே இருக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து குளோபலாக எல்லா கண்ட்ரீஸுமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. மற்றபடி இதில் வந்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் கேம்ஸ்லாம் ஸ்ட்ரீம் பண்ணி விளையாடும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஒரு ஃப்ரீ VPN சைட், அதே நேரத்தில் நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸோடைய குளோபல் கண்டென்ட்டும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டான் VPN அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு VPN அப்ளிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒப்பேரா VPN அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆப்பாக இல்லாமல் ஒப்பேரா வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க ஃப்ரீ வெப்சைட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து ஒரு பெய்டு வெர்ஷனே கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து லாகின் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணலாம். பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து உங்களால் யூடியூப், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி எந்த அப்ளிகேஷனில் இருந்தும் உங்களால் ஜியோ லொகேஷனை வந்து அன்லாக் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வேறு ஏதாவது லொகேஷன்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. அதே தான் வந்து யூடியூப்லையும் அண்ட் ஸ்பாட்டிஃபைலையும். பட் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் எதுக்கு வந்து இந்த VPN டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லொகேஷன் வைஸ் வந்து லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து நீங்கள் தாராளமாக ஒப்பேரா VPNல வந்து ஆக்சஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டேட்டா லிமிட் கிடையாது. மற்ற எல்லா ஃப்ரீ VPNஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10GB, 5GB அது மாதிரி லிமிட்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ யாரெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கீங்க, வேறு நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, அது மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக VPN ஒப்பேரா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடிஃபை அப்படிங்கிற ஒரு VPN அப்ளிகேஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு US பேஸ்ட் VPN சைட் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்குது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் US வந்து ஜியோ அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் US பேஸ்ட் கண்டென்ட்லாம் நிறையா பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இதோடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் VPN சைட்ஸ்லேயே வந்து இருக்கிறதுலே ரொம்ப லைட்டஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 15 MB தான். ஸோ யாரெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து யூடியூப், ஸ்பாட்டிஃபை இல்லைனா இது மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் கண்டென்ட் மட்டும் தான் பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஸ்பீடிஃபை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து 5 VPN வெப்சைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் VPN யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.